நம்ம ரீசெண்டாக ஆசாசியாக செட் பண்ண நம்மளோட மெரெயின் டேங்க் வந்து கிராஷ் ஆகிடுச்சிங்க. ஆமாம், நான் ஒரு 1 வீக் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்து ப்ராப்பரான வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதனால் டேங்க் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி 2 க்ளவுன் ஃபிஷ் நீமோவுமே நம்மளுக்கு இறந்து போயிடுச்சு. ஆமாம், ஸோ நானுமே தப்பாக டேங்க் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்கமிங் இதில். ஸோ நம்ம மலம் தளர போகிறதில்ல. ஸோ அதனால் நான் இன்னொருக்க இது செட்டப் பண்ண போகிறேன். இதுதான் நம்மளுக்கு இப்போ தான் நானும் ரீசெண்டாக இந்த சால்ட் வாட்டரை லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன மாதிரி ஆளுங்க தான் இப்போ நிறையா இருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படி செட் பண்ணுறது, எப்படி என்ன ஏது எதனால் அது ஆகுது அப்படிங்கிற ஒரு க்ளூவே இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் போடணும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ப்ரோட்டீன் ஸ்கிம்மரும் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி நான் ஒரு 2-3 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம் எப்படிலாம் நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இதை லேர்ன் பண்ணுறேன் ஸ்லோலி. நீங்கள் கூட சேர்ந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய அப்டேட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஓகேயா?